சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெரியேரிப்பட்டி ஏரியில் விதிமுறைகளை மீறி மண் அள்ளப்படுவதாக கூறி வாகனங்களை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். அங்கு விவசாயத்திற்கு மட்டுமே மண் எடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்த நிலையில் வணிக ரீதியான நோக்கத்தில் செங்கல் சூளைகளுக்கு தேவையான செம்மண்ணை ஏரியிலிருந்து எடுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம சாலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு 300க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் செல்வதால் சாலைகள் மற்றும் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்திருப்பதாகவும் கூறினர். இந்நிலையில் ஏரியில் அனுமதிக்கப்பட்டதை விட 11 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு மண் எடுப்பதாக கூறி வாகனங்களை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண் எடுப்பதற்கு வரையறை வகுக்க வேண்டும் என பெரியேரிப்பட்டி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக அந்நாட்டு அதிபர் தோ லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த நுயன் ஃபு ட்ரோங் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூலை 18ஆம் தேதி கட்சியின் தற்காலிக தலைவராக தோ லாம் பொறுப்பேற்றார். 2 வாரங்களுக்கு முன்பு நுயன் ஃபு தோங் மறைந்ததால் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்நிலையில் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தற்காலிக பொறுப்பு வகித்து வந்த தோ லாம் தற்போது ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் சிலி நாட்டை சேர்ந்த 58 வயது வீராங்கனை ஜியிங் ஜெங் 92 வயது தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்று அசத்தினார். சீனாவில் பிறந்த ஜியிங் ஜெங் என்பவர் 6 வயது முதல் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்கும் விதமாக பயிற்சி பெற்றுள்ளார். சீனாவின் தேசிய அணியில் விளையாடிய அவர் அணியின் விதிகளில் மாற்றத்தால் வெளியேறினார். சிலி நாட்டின் அழைப்பின் பேரில் தாயுடன் அங்கு குடிபெயர்ந்த நிலையில் அந்நாட்டின் தேசிய அணியில் இடம் பிடித்து விளையாடினார். ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்ற அவர் 58 வயதில் ஒலிம்பிக்கில் பங்கேற்று தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றியுள்ளார். கோட் படத்தில் இருந்து ஸ்பார்க் என்ற பாடலை படக்குழு வெளியிட்டது. வெங்கட் பிரபுவின் தந்தை கங்கை அமரன் எழுதியுள்ள இந்த பாடலை யுவன் சங்கர் ராஜா மற்றும் வர்ஷா பாலு ஆகியோர் பாடியுள்ளனர். லியோ படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ளார். இதற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, பிரசாந்த் உள்பட ஏராளமானோர் நடித்துள்ளனர். புதிய கீதைக்கு பிறகு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா விஜயுடன் இணைந்துள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகளவில் வெளியாகிறது. ஒலிம்பிக் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் இறுதிப் போட்டியில் நூலிழையில் 3வது பதக்கத்தை மனுபாகர் தவறவிட்டார். 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் தகுதி சுற்றில் 2ஆம் இடம் பிடித்து இறுதி சுற்றுக்கு மனுபாகர் முன்னேறினார். ஆனால் இறுதி சுற்றில் ஹங்கேரி வீராங்கனையுடன் ஷூட் அவுட்டில் தோல்வியடைந்து 4வது இடம் பிடித்து மனுபாகர் பதக்கத்தை தவறவிட்டார். ஏற்கனவே 2 பதக்கங்களை வென்ற மனு 3வது பதக்கத்தை தவறவிட்டார். வில்வித்தை பெண்கள் தனிநபர் பிரிவின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி ஜெர்மனி வீராங்கனையை 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். வயநாட்டுக்கு சென்ற ராகுல் காந்தி தூத்துக்குடி, நெல்லை மழை வெள்ள பாதிப்பின் போது தமிழகத்திற்கு ஏன் வரவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இது ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது. அதில் கவனமா இருக்கணும். அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்க தூத்துக்குடியில எங்க பெரு வெள்ளத்துல செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே. அப்ப எங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனா எங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படிதான் இருக்குது. இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா? தமிழகத்தில் தினமும் கொலை, கொள்ளை நடப்பதற்கு காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டதுதான் காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டியை கண்காணிக்கிறதா போலீஸுடைய பாதி வேலை. பவுண்ட் ஓவர் பண்ணணும், 107 சிஆர்பிசி போடணும், ரொம்ப ஓவரா குறும் பண்ணாங்கன்னா குண்டா சட்டத்தில் உள்ள அனுப்பணும். இதுதான் போலீஸினுடைய பேசிக் போலீஸிங்க. எல்லா அடிப்படை காவல் வேலையே நடக்காமல் இருக்கு. அதனால தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் காவல்துறை
காவல் நிலையத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிட்டாங்க. காரணம், அவர்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை மாநில அரசு, திமுக அரசு கொடுக்கல. ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா, ஏன்னா அவங்க மத்திய அரசு மீது சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும். எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பற்றி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. புதிதாக உருவாக்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை திருப்பதி, சென்னை கடற்கரை, காட்பாடி இடையே வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ரயில் பெட்டிகள் பஞ்சாப் மாநிலம் கபூர்தலாவில் உருவாக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது இயக்கப்படும் மெமு ரயில்கள் போலவும் அதே நேரத்தில் வந்தே பாரத் ரயில்களை போன்ற கட்டமைப்புடனும் ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 100 பேர் வரை அமர்ந்து செல்லவும் 200 பேர் வரை நின்று செல்லவும் வகையிலும் வந்தே மெட்ரோ ரயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தானியங்கி கதவுகள், மொபைல் போன் சார்ஜிங் வசதி, கண்காணிப்பு கேமராக்கள், நவீன பசுமை கழிவறைகள், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் ஆகிய அம்சங்களும் இந்த ரயிலில் இடம்பெற்றுள்ளன. முதற்கட்டமாக சென்னை கடற்கரை, காட்பாடி இடையே இயக்கப்படும் இந்த வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. படகு பழுதானதால் நடுக்கடலில் மயங்கிய நிலையில் இருந்த இலங்கை மீனவரை நாகை மீனவர்கள் மீட்டனர். நாகை அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கையை சேர்ந்த ஒரு ஃபைபர் படகில் மீனவர் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்தனர். இதையடுத்து அந்த மீனவருக்கு குளிர்பானம் மற்றும் குடிநீர் வழங்கி விசாரித்தனர். இதில் அவர் இலங்கை திரிகோணமலையை சேர்ந்த அகமது இர்ஃபான் என்பதும் அதே ஊரை சேர்ந்த அஸ்டன் என்பவருடன் 20 நாட்களுக்கு முன்பு திரிகோணமலையில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது படகு பழுது ஏற்பட்டதால் திசை மாறி நடுக்கடலுக்கு சென்றது தெரிய வந்தது. உணவு, குடிநீர் இன்றி கடலில் தத்தளித்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அஸ்டன் பசி கொடுமையால் கடலில் குதித்ததாக அகமது இர்ஃபான் கூறியுள்ளார். இதையடுத்து படகுடன் அகமது இர்ஃபானை மீட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து அகமது இர்ஃபான் சிகிச்சைக்காக ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.